தரையில் வைக்கக்கூடாத பொருட்கள்னு ஒரு சில சமாச்சாரங்கள் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தரையில் வச்சிட முடியாது. சில சுகமான பொருட்கள் இருக்குது. அதை தரையில் வச்சா அதனுடைய பவித்திரம் போயிடும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சங்கு ஒரு ஸ்டாண்டு வச்சு வைக்கணும், இல்லைன்னா ஒரு பீடம் வச்சு வைக்கணும், இல்லைன்னா ஒரு வெத்தலை வச்சு வைக்கணும். அந்த மாதிரி சங்கை தனியாக எடுத்துகிட்டு போய் தரையில் அப்படியே வைக்கக்கூடாது. அது வேலை செய்யாது. அந்த பவித்திரம் பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் ஒரு சாதாரண தரையில் வச்சு தண்ணி வச்சுருப்பாங்க, அது வேலை செய்யாது. ஆகவே அதுக்குன்னு உள்ள பாத்திரங்கள் இல்லைன்னா ஸ்டாண்டுகள் இதை வைக்கணும். அடுத்தது வெள்ளி பாத்திரங்களை தரையில் வைக்கவே கூடாது. நிறைய பேர் இந்த டம்ளரில் தண்ணி குடிப்பாங்க, அதே மாதிரி தரையில் வச்சு வெள்ளி கிண்ணம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த வெள்ளி பாத்திரங்கள் பிரயோஜனம் கிடையாது. அதனுடைய உண்மையான தத்துவங்கள் நமக்கு, அதனுடைய சாராம்சங்கள் நமக்கு பலன் அளிக்காது. ஆகவே வெள்ளி பாத்திரங்களில் சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது கீழே ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டு அங்கே நீங்கள் அதை வைக்கணும். புத்தகங்களை வைக்கக்கூடாது. நம்ம படிக்கிற புத்தகங்களை இருக்க பாருங்கள், தரையில் அப்படியே தூக்கி பசங்க போடுவாங்க. புத்தகங்களை போட்டிங்கன்னா கலை வாணி அது ஞானத்தை தரமாட்டாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். அதே மாதிரி சிவலிங்கத்தை தரையில் வைக்கவே கூடாது. அதுக்கு தான் நீங்கள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பீடங்கள் அமைப்பாங்க. அந்த பீடங்கள் அமைச்சு அதுக்கு மேலே சிவலிங்கம் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த கோவில்களெல்லாம் கவனிக்கணும். கோவில்கள்லேயே அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தரையிலேயே வச்சு சாமி கும்பிடுவாங்க. இல்லை, ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா வெத்திலையில் அல்லது அரச இலையில் பூசணி இலையில் இதை வச்சு தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் கீழேயே வச்சு அதனால் என்ன சார் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் சார்னு பேசுனீங்கன்னா அதனுடைய உண்மையான பவித்திரம் போயிடும். பூமியில் ஆக்கர்ஷண சக்தி, அந்த ஆக்கர்ஷணம் இதையெல்லாம் சங்கு, வெள்ளி, புத்தகம், சிவலிங்கம் இதையெல்லாம் ஆக்கர்ஷித்திடும். அந்த காந்த அலை போயிடும். அப்போ அதனுடைய உண்மையான பவர் வெளிப்படாது. ஆகவே தான் அது சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி, உபயோகிக்கிறதா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் குருமுகமாக உபதேசம் செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கணும். மோதிரங்கள், வெள்ளி சலங்கைகள், வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் குளிக்கும்போது கூட தரையில் வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கிண்ணத்தில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு மறுபடியும் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்ம பேசுவோம்.